ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷனான ஒரு ரெசிபி தாங்க. அதே லேயர் சப்பாத்தியும் காலிஃப்ளவரை வச்சு கோபி மஞ்சூரியன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் கோதுமை மாவு கூடவே உப்பும் கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் போட்டு பச்சை தண்ணி தான் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைஞ்ச உடனேயே வந்து பூரிக்காய் இருந்தால் அது சின்னதாக உருட்டிக்குவேன். சப்பாத்திக்குனா கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டி அது கூட கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலக்கி வச்சிட்டோம்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். அப்போதைக்கு நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் நைட்டுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். அதனால் அவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்ட்டு அதில் வந்து பாதி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். எப்போவுமே வந்து காலிஃப்ளவரில் வந்து உள்ள புழுவெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் சுடுதண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேலு இந்த காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா வெந்துடும் காலிஃப்ளவரு. இப்போ நம்ம பொரிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்குள்ளே இருக்கிற புழுவெல்லாம் ஏச்சத்துரும். இப்போ வந்து நாம் அந்த காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, நம்ம வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டு தான் கொதிக்க வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து போட்டு நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம வந்து சில்லிக்கெல்லாம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொரிக்க வேண்டாம். அப்படி பொரிக்கையில் பார்த்திங்கன்னா கிரேவிக்குள்ளே வந்து கிறிஸ்பி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு வந்து பாதி வெந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி வந்து எல்லா காலிஃப்ளவரையுமே வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பொரித்து எடுக்கையில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஒருத்தர் அப்படியே வேக வச்சு வேணாலும் போட்டு செய்யலாம். இருந்தாலும் இப்படி பொரித்து செய்யல தான் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த காலிஃப்ளவர் பொரிக்கையிலேயே வந்து நம்ம வந்து வெங்காயமெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பாக்ஸாக கட் பண்ணணும். ரொம்ப பொடியாவோ இல்லை நீளமாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில்லி சிக்கன், இந்த கோபி மஞ்சூரியன் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்து பாக்ஸாக தான் கட் பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லா காலிஃப்ளவரையுமே வந்து பொரிச்சாச்சு. எல்லாம் பொரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இடித்து சேர்க்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வாய்க்கே வராது, நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கேப்சிகம், என்கிட்ட வந்து பச்சை குடமிளகா தான் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பெருசாகவே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கேப்சிகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேப்சிகம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் கூட போட்டு கலந்து விட்டுக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா கம்பல்சரி இல்லை, பிரச்சனை இல்லை. இது கூடவே வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்து 4 ஸ்பூன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இதாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பும் கூட நான் வந்து 4 டீஸ்பூன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் 4 ஸ்பூன் நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றியிருந்தேன். அது கூடவே மிளகாத்தூள் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். கூடவே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு வந்து பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு இதையே லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நமக்கு பார்க்கல நல்ல ஒரு கிரேவி டைப்பில் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெப்பரு, மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இதுவே வந்து நீங்கள் கிரேவி டைப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம், ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி தான் தேய்க்கலாம். இது வந்து நான் வந்து இன்றைக்கி லேயர் சப்பாத்தி தான் வந்து தேய்க்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். அதனால் எடுத்து நல்லா பெருசாக உங்களால் எந்த அளவுக்கு இப்போ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க. அதுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமேல வந்து நான் வந்து நெய் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா ஆயில் வேணாலும் நடுவில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு வரமாவை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு 2 சைடும் மடித்து விடுங்க.
இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ள லேயராக வரும். மடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சமாக வரமாவும் கூட போட்டு மறுபடியும் 2 சைடும் கூட மடக்கி விட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். ஸ்கொயராக வேணால் ஸ்கொயர் தேய்ச்சிக்கலாம், ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இது வந்து மறுபடியும் நம்ம தேய்க்கையில் உள்ள நெய் இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் வரமாவு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே ஒன்றும் ஆகாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி திக்னஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா சைடும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது வந்தீங்கன்னா செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நாம் எப்போவுமே வந்து நார்மல் சப்பாத்திக்குமே வந்து நெய்யை வந்து மேலே தடவினோம் அப்படின்னாவே வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய்யோ இல்லை எண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்து சுடையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே இது நாம் வந்து உள்ளே வைக்கிறதுனால இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குழந்தைகளுக்கெலாம் வந்து லஞ்சுக்கெலாம் கொடுத்து விடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து ட்ரையே ஆகாது. மத்தியானம் அவங்க நீக்கி சாப்பிடையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அது வந்து நான் வந்து ஸ்கொயராக தேய்ச்சிட்டேன். இதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே சப்பாத்தி வந்து ரவுண்டாக தான் தேய்ப்போம். இது வந்து ஸ்கொயராக தேய்க்கையில் இப்போ குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கையில் நான் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதனால் குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேய்க்கையில் கொஞ்சம் மெதுவாக தேய்ச்சிக்குங்க. ஏன்னா உள்ளே வந்து நெய்யெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா தேய்ச்சிக்குங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஹைலே வைக்க வேண்டாம், லோவிலே வைக்க வேண்டாம். எப்போவுமே வந்து சப்பாத்தி வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சு சுடுவோம். அதே மாதிரியே வச்சுட்டு திருப்பி போட்டு விட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து திருப்புங்க. உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ ஒன்றுமே வந்து ஊற்ற வேண்டியதில்லை. அதே வந்து உள்ளேயெல்லாம் இருக்கிறதுனால நம்ம மேலையெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிரும். நல்லா புஷ்ஷுன்னு வரும். பூரி மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன் கோபி மஞ்சூரியன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து நான் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வரும். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.